அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நாம் ஆன்சர் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெசிமன் காப்பி எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்ட் 2 அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபில்லாக இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த வரிசை என்ன இருக்கட்டும், நேம் ஆஃப் த கேண்டிடேட், அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி தான் வந்திருக்கும். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா, வினாத்தாள் தொகுப்பு எண், அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர். முன்னாடி இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஒரு 6 அல்லது 7 டிஜிட்ஸ் இருக்கும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய டிஜிட் எல்லாமே 0 to 9 வரைக்கும் இருக்கும். நம்ம அதுக்கு அதில் ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 டிஜிட்டை அதை சுருக்கிட்டாங்க. அண்ட் அந்த டிஜிட்லேயுமே இருக்கக்கூடியது எல்லாமே 1ல இருந்து அதிகபட்சம் என்ன வரைக்கும் தான் இருக்கும், 4 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வேற இங்கே இது இன்விஜிலேட்டர் ஃபில் பண்ண வேண்டியது, அதுக்கு கீழே நாம என்ன பண்ணணும், சைன் மட்டும் தான் பண்ணணும். எக்ஸாம் எழுதுறவங்களுடைய தேர்வரினுடைய கையொப்பம் பண்ணணும். ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆன்சர் போர்ஷன். ஸோ இந்த ஆன்சர் போர்ஷன்ல வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த மாதிரி தான். ஆப்ஷன்ஸ் எனக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சர்க்கிள் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. எப்போதும் பண்ற மாதிரி தான் அந்த 200 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் பண்ணிட்டு கடைசி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இது வரைக்கும் கடைசி எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 15 மினிட்ஸ்ல ஒவ்வொரு ஏ எவ்வளோ, பி எவ்வளோ, சி எவ்வளோ, டி எவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்தமா கூட்டி எழுத வேண்டியது இருக்கும். அதை டேலி பண்ண வேண்டியது இருக்கும். பட் என்ன பண்ணிட்டாங்க, அதை இங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நாம அதை கவுண்ட் பண்ணி எழுத தேவையில்லை. ஆனா அதுக்கு பதில் என்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தம் நம்ம எல்லா கொஸ்டினுக்குமே ஷேர் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. எல்லா கொஸ்டினுக்குமே நாம ஆன்சர் பண்ணிருக்கோமா, ஆம்னு டிக் பண்ணணும். ஒருவேளை நாம தான் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணல அல்லது என்சர்க்கிள் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும், இல்லைன்னு கொடுத்துட்டு கீழே எத்தனை கொஸ்டினுக்கு நாம அந்த ஆன்சர் பண்ணல அப்படிங்கிறத கவுண்ட் அங்கே எழுதிக்கணும். ஸோ அதுக்கடுத்து இங்க இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கணும். ஸோ பின்னாடி கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டுக்கு பின்னாடி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓவராலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதும் கொடுத்துருக்கக்கூடியது தான். ஸோ மொதல் பாயிண்ட் ஓஎம்ஆரை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி அதை கருமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். கம்ப்ளீட்டாக அந்த வட்டம் முழுசாக கவர் ஆகிற மாதிரி ஷேட் பண்ணணும். டிக் பண்ணுறதோ இல்லைனா இன்ட் வைக்கிறதோ இல்லைனா ஒரு புள்ளி வைக்கிறதோ, ஒரே கொஸ்டின்ல 2 முறை மார்க் பண்ணுறதோ இல்லைனா கொஸ்டினை மார்க் பண்ணாமல் விடுறதோ அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடாது. அண்ட் என்னென்ன ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஓஎம்ஆர் ஷீட் எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கருப்பு நிற மையுடைய பந்துமுனை பேனாவால் தான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். பிளாக் பால் பாயிண்ட் பென். ஸோ வேற எந்த கலர்லையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆன்சர் பண்ணக்கூடாது. வேற எந்த கலர்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிரும், ஓஎம்ஆர் ஷீட் இன்வேலிட் ஆயிரும். ரெண்டாவது பாயிண்ட், தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள். ஸோ ஆன்சர் ஷீட் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது இந்த போர்ஷன் மட்டும்தான். இதை தாண்டி வேற ஏதாவது இடத்துல ஏதாவது மார்க் வைக்கிறதோ இல்லைன்னா ஸ்கிரிபிள் பண்றதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பொருத்தமற்ற குறியீடுகள் வச்சிருந்தாலும் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிட் ஆயிரும். அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் கையொப்பம் இடாதிருத்தல். சரிங்களா? ஸோ இப்போ பார்ட் 2ல இங்க கீழே நம்ம என்ன பண்ணணும், தேர்வரினுடைய கையொப்பம். முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பார்ட் 2லயும் நம்ம கையொப்பம் வைப்போம் அண்ட் பேக் சைட்லயும் நம்ம கையொப்பம் வைக்க வேண்டியது இருக்கும். இங்க நமக்கு ஒரே ஒரு சிக்னேச்சர் மட்டும்தான், அந்த பார்ட் 2ல மட்டும்தான். இந்த தேர்வரின் கையொப்பம் தான். ஒருவேளை நம்ம கையொப்பம் இடலைன்னா ஓஎம்ஆர் ஷீட் என்னவாயிரும், இன்வாலிட் ஆயிரும். அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் வினா தொகுப்பு எண்ணை சரியாக கருமையாக தான் இருத்தல். ஸோ வினாத்தாள் தொகுப்பு என்கிறது இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை அங்கே ஃபில் பண்ணிட்டு இங்கே சரியாக ஷேர் பண்ணலனாலோ இல்லைனா ஃபில் பண்ணாமல் விட்டாலோ நம்மளோட ஓஎம்ஆர் என்னவோ இருக்கும், இன்வாலிட் ஆயிடும். அடுத்து என்ன சொல்றாங்க, எந்தெந்த ரீசனுக்காக நம்மளுடைய மார்க்கை ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் மொத்த மதிப்பெண்கள்ல இருந்து எவ்வளவு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க, 0.5 மதிப்பெண்கள், 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதனால, விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் தொடர்பாக வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கேயும் மார்க் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு 0.5 மார்க் என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா இங்க சொல்லியிருக்கிறாங்களே, ஒருவேளை மார்க் பண்ணலாம் இங்க நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கோமோ அதை இங்க கரெக்டா மார்க் பண்ணிடணும். ஒருவேளை இங்க கொஸ்டினை விட்டுட்டு இங்க நான் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஆம்னு இங்க கொடுத்துட்டு இங்க 0 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பக்கம் 1 இடதுகை பெருவிரல் ரேகை பதியாதிருத்தல். ஸோ இங்க நம்ம இடதுகை பெருவிரல் வைக்கணும். அந்த தம்ப் இம்ப்ரெஷன் சரியா இம்ப்ரெஷன் ஆகலைன்னா என்ன ஆகும், அதுக்கு ஒரு 0.5 மார்க் என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கீழே இங்க கண்காணிப்பாளரினுடைய கையொப்பம். அவ்வளவுதான். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல முன்னாடி இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய சேஞ்சஸ் கொஞ்சம் இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாக தான் மாற்றி இருக்குது. ஸோ இதனால இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிக்கோங்க. எக்ஸாமை ரொம்ப பதட்டம் இல்லாமல் நல்லா பண்ணுங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வரக்கூடிய இந்த ஜூன் 15 நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எக்ஸாம் நல்லா பண்றதுக்கு விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.